எனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அப்பதான் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அமைதியா இருங்க, இல்ல சைலண்டா எழுதுங்க. அம்மா முடிச்சிட்டியாடி? நான் கொஞ்சம் இருக்கடி முடிக்க போறேன்டி. ஓ சரி, அங்க அப்ப ஆதிரால முடிச்சிருப்பா தானே? முடிச்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன். எக்ஸாம்ல எப்படி மார்க்கு? மேம் ஓகே மேம். எங்க மித்தவங்களா காணோம்? மேம் அவங்கள பக்கத்து கிளாஸ் மேம். ஓ அப்படியாடா, சரிடா. எங்கடா ஆஃப்டர்நூன் வரைக்கும் தானா? ஆமா மேம், ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் மேம். ஏன் மேம் உங்களுக்கு தெரியாதோ? இல்லடா தெரியாதுடா, எனக்கு நான் லீவ்ல அதனால தான்டா. ஓ அப்படியா மேம், ஓகே மேம். ஏன் மேம் நேத்து லீவு ஃபீவரா மேம்? லைட்டா கோல்டு பிடிச்சிருச்சு அதனால தான்டா. இப்போ ஓகேவா மேம்? இப்போ ஓகேடா. மேம் எக்ஸாம் முடிச்சாச்சு மேம். குடுறா பேப்பரா. அம்மா நீ முடிக்கலையா? மேம் மேம் தரேன். மேம் இந்தாங்க மேம். குடுறா. மித்தவங்களா முடிச்சிங்களா இல்லையாடா? டக்குன்னு முடிங்கடா. இப்போ எப்படிமா வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போயிருவீங்களா இல்லையாமா? மேம் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் மேம். ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வீட்டுக்கு போகணும் மேம். ஓ அப்படியாடா, சரிடா. டேய் கொஞ்சம் கிளாஸை பார்த்துக்கோடா, மேம் வெளில போயிட்டு வரேன். மேம் நீங்க போயிட்டு வாங்க. எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆதிரா சங்கீதாவில எப்படி எழுதிருக்காங்கன்னு தெரியல. ஆமா எக்ஸாம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா தான் எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல விட்டுருவாங்க. ஹாஃப் அன் ஹவர்ல விட்ட உடனே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்களா? வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்துலயும் சென்டம் வாங்கிடுவா போலாமு. நீ வேற இந்த ஒரு எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சு, இந்த எக்ஸாம்ல எப்படி வருதுன்னு தெரியலையே. அதெல்லாம் நீ வாங்கிடுவா. அப்ப நீயும் தான் வாங்குவ. ஒரு பெரிய ஷாக்கிங்க. ஆதிரா கிளாஸ்ல ஆதிராவோட அவங்க அம்மா தாண்டி. ஆமாப்பா, என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவங்க அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பா. ஆமாண்டி. சரி அடுத்து பீச் போலாமா? ஆமா அவங்களும் பீச் போலாம் தான் சொன்னாங்க. போய் பாப்போம் எங்க போலான்னு பிளான் போட்டுப்போம். எதுக்கு போனாலும் சாப்பிட்டே தான்ப்பா போகணும். ஆமாப்பா, இப்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாண்டி, ஆதிராக்கெல்லாம் இன்னும் பசி எடுத்திருக்கோம். நல்ல நாளே பசி எடுக்கும். இதுல எக்ஸாம்ஸ் வேற அவளுக்கு. ஆமாண்டி. நீங்க முன்னாடியே போய் உட்கார்ந்துட்டு இருந்தா நான் எப்படிமா எழுதுவேன்? எழுதுடி, நான் எழுதுற லட்சணத்தை தான் பாத்துட்டு இருக்கேன். எழுது நீ அடுத்த பேப்பர் தான் பாருமா, என் பேப்பரையே பாத்துட்டு இருக்க. ஹலோ ஹலோ, நீங்க முதல்ல உங்க பேப்பரை நீங்க எழுதுங்க, அப்புறம் அடுத்தவங்க பேப்பரை பாக்குறத நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த கிளாஸுக்கு வர மேம மாத்தி இருக்கணும். நீ வாயடிச்சதெல்லாம் போதும், நெட்டெல்லாம் தூங்கிட்டதெல்லாம் மரியாதையே எழுது. இதுல 4 மணிக்கெல்லாம் எதிர்த்து படிக்கிற மாதிரி ஆக்ஷன் போட்டு இருந்த. ஏமா நீங்க வேற போங்கம்மா. ஈஸியா இருக்கா எப்படி இருக்கு? ஈஸியா தான் இருக்கு. நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவேன் பாத்துக்கோங்க. எழுதுடி வாய் பேசாம. ஆனா சமத்தியா வாங்கிக்கிட்டு இருக்கா போல ஆதிரா. என்ன சங்கீதா, அங்க ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மேம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம். எப்படிமா எக்ஸாம் ஈஸியா இருக்கா? ஈஸியா தான் மேம் இருக்கு. ஓ சரிடா. எழுதி முடிச்சிட்டியாடா சங்கீதா? மேம் முடிக்கணும் வர மேம். முடிடா. மத்தவங்களா எழுதி முடிச்சிட்டீங்களா? டக்குன்னு எழுதி முடிங்க. மேம் இந்தாங்க மேம் பேப்பர். என்ன ஆதிரா, உனக்கு ஈஸியா இருந்துச்சா? என்ன மேம் போங்க மேம், கஷ்டமா இருந்துச்சு மேம். நடுவுல இருந்து படிச்சா ஃப்ரண்ட்ல இருந்து எடுக்கிறீங்க, ஃப்ரண்ட்ல இருந்து படிச்சா பேக்ல இருந்து எடுக்கிறீங்க புக்ல இருந்து. என்ன மேம் போங்க மேம், கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கலாம் மேம். ஆதிரா, இதை விட ஈஸியா இருக்க மாதிரி உனக்கு? ஈஸியா தான் இருக்கு, மித்தவங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கணும்ல. தாயே நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு. மேம் எனக்கு மேமா இருந்தா திட்டலாமா மேம்? ஆதிரா உனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆதிரா. அவளெல்லாம் என்னன்னு சொல்லி திட்டுங்க. எங்கடி நான் உங்களுக்கான எக்ஸாம் முடிக்கலையோ? அங்க பாரு, அங்க வராங்க. காவியா அம்மு. இருடி மேம் கிட்ட சொல்லிட்டு வரேன். ஓகேடி. எங்க அம்மு பின்னாடி வந்தா காணோம். மேம் ஒரு क्वेश्चन ஆன்சர் கேட்டிட்டு இருந்தாங்க, அதான் சொல்லிட்டு வராடி. அவளோட நீ ஓடி வந்துட்ட. இதோ இப்ப வந்துருவாடி. ஹாய்டி சங்கீதா, ஆதிரா எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? காலையில வந்த உடனே நீங்க பார்க்கவே இல்ல. வந்த உடனே கிளாஸ்க்குள்ள போயிட்டோம்டி. மேம் டக்குன்னு வர சொல்லி சொன்னாங்க, அதனால தான்டி. எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓகேடி. எப்படி ஆதிரா, ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா தாண்டி இருந்துச்சு. அம்மா வேற பக்கத்துலயே நின்னுட்டு இருந்தாங்கடி. ஆமாண்டி, இவகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கடி. ஒரே ஜாலிதான் ஆதிரா உனக்கு. ஏன்டி வேற கடுப்பேத்துற? இதுக்கு தாண்டி ஆதிரா எந்த அம்மாவும் டீச்சரா இருக்க கூடாது. இல்லாம முக்கியமா நம்ம கிளாஸ்க்கு மட்டும் இருக்கவே கூடாது. நம்ம அவ்வளவுதாண்டி காலிடி. ஆமா பாரு, கடுப்பா இருந்துச்சு தெரியுமா? அது என்ன ஆதிக்கிட்ட மட்டும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க, என்கிட்ட மட்டும் தான் கேட்க. அட பைத்தியோ, நீ லைட்டா படிப்பா, அவங்க நல்லாவே படிப்பாங்க. ஆனா உனக்கு கொஞ்சம் கொழுப்படி. சரி விடுங்க, இவளுக்கு போன் அடிங்க. ஆமா கௌசல்யாக்கு போன் அடி, எங்க இருக்கான்னு கேட்போம். ஆமா டைம் ஆயிடுச்சுல, கூப்பிடு. ஹலோ கௌசல்யா. சொல்றீ, நான் தாரா பேசுறேன். வந்துட்டீங்களா? நாங்க மார்னிங் 10 o'clock வந்துட்டோம்டி. அவ்வளோ சீக்கிரம் என்னடி பண்ண போறீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா தான் அப்படியே நின்னுட்டே இருந்தோம் காலேஜ் இதுல. எங்க ஃப்ரெண்டுக்காக நாங்க வெயிட் பண்ண மாட்டோம். நீ வெயிட் பண்ணுவடி. சங்கீதா நீயும் இருக்கியோ? சரி வெளியில வருவீங்களா இல்ல கொஞ்சம் லேட் ஆகுமா? இல்ல எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, வரலான்னு தான் இருக்கோம். அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டோம்டி. 10 seconds வெயிட் பண்ணு, மேம் வந்தோனே சொல்லிட்டு வந்துறோம். சரிடி, நீ சொல்லிட்டு வா. சரிடி, பாய்டி. பாய்டி. கட் பண்ணிடாதடி. என்னடி சொல்றீ? ஃப்ரண்ட் கேட்ல இருக்கீங்களா பேக் கேட்ல இருக்கீங்களா? ஃப்ரண்ட் கேட்ல தான் இருக்கோவா? எங்கடி இந்த மேம காணோம்? வருவாங்கடி, வெயிட் பண்றீ.
பேப்பர்ஸ் கொடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்டி. ஆமாப்பா ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம்னா வந்துருவாங்க. மேம் நாங்க போயிட்டு வரட்டுமா மேம்? போயிட்டு வாங்கடா. எனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ? ஆமா மேம். சரி போயிட்டு வாங்கடா. ஓகே மேம் பை மேம். பாய்டா. சரி வாங்க போலாம். செம்ம பசி எடுக்குது வாங்க போலாம் டக்குன்னு. ஆமாண்டி எனக்கும் கிளாஸ்ல உட்கார்ந்தே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுடி. ஆமா எனக்கும் வாங்க போலாம். நீங்க போயிட்டே இருங்க மேம் கிட்ட புக் மட்டும் வாங்கிட்டு வரேன். சரிடி. அந்த புக் எல்லாம் நாளைக்கு வாங்க கூடாதா? வாடி. நாளைக்கு படிக்கிறதுக்கு வரணும்டி. ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் வந்துறேன். ஹாய் பிரபா. அடி நீதா கோடி மலர் கொட்டிய அழகு இன்பங்கள் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திர அழகு சிறு நெஞ்சை கொத்தி. ஆமா பிரபா நீங்க எங்க? இல்ல மேம் கூப்பிட்டிருந்தாங்க ஒரு புக் வாங்கணும் அதுக்குதான் வந்தேன். ஓ அப்படியா பிரபா சரி. அம்மு நீங்க உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுச்சா? முடிஞ்சிச்சு பிரபா இப்பதான் முடிஞ்சிச்சு. எக்ஸாம்ல எப்படி இருந்துச்சு அம்மு? நல்லா தான் எழுதிருக்கேன் பிரபா. அப்போ சென்டம் தான். அப்படின்னு நினைக்கிறேன். சரி அம்மு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப போனாங்க நீங்க எங்க நிக்கிறீங்க? ஆமா பிரபா புக் விட்டுட்டு வந்துட்டேன் மேம் கிட்ட வாங்கிட்டு வரணும் அதான் வந்த பிரபா. ஓ அப்படியா சரி அம்மு. சரி நீங்க போங்க பிரபா. சரி அம்மு பாய். எங்க இருந்து இவகிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சா இவ கண்ணை பார்த்தாலே பேச்சே வர மாட்டேங்குது. ஆனா வந்து முன்னாடி இருந்து அவளே பேசுறா. இப்படி பேசி விட்டு சிங்கிளா இருக்காங்களா கமிட்டட் ஆக்கிடுவாங்க போலப்பா. எங்கடி நான் உங்களை காணோம். வருவாங்க ஒரு 5 செகண்ட்ஸ்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமா இப்பதான் போன் அடிச்சு கேட்டா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றீ செம்ம பசிடி. காலையில 10 மணில இருந்து வெயிட் பண்ணேன். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண மாட்டியாடி? அதெல்லாம் வெயிட் பண்ணலாம். பசி வெயிட் பண்ணுமா சொல்லு பாப்போம். ஆமாமா பசி வெயிட் பண்ணாதான் வெயிட் பண்ணாதான். நீ போய் சாப்பிட்டு ஆனாலும் சாப்பிட மாட்டேன். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம போக முடியுமா? முடியாதுதான். முக்கியமா ஆதிரா வேணும்பா. எக்ஸாக்ட்லி. இன்னொரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வந்துருவா. அங்க பாரு வராங்க. காவியா ஆதோ வரேன்டி. அதான பார்த்தேன் எங்கடா இன்னும் 2 சொல்லலையே. பாருடி இவங்க 2 பேரும் நம்ம கிண்டல் பண்றாங்க. நம்மள பத்தி உங்களுக்கு என்ன தெரிய போகுது போடி. நம்மளோட பசி நமக்கு எடிகோ சொல்லி ஆமாதானே. கரெக்ட். இவங்களுக்கெல்லாம் வயிறு இல்லடி நம்ம என்ன பண்றோம்? ஹலோ மேடம் எங்களுக்கும் பசிக்குதா கொஞ்சம் கமெண்ட் இருக்கீங்களா? அப்ப டக்குனு வரணும் இவ்ளோ லேட்டா. இந்த லேட்டா காரணம் நடுவுல ஒருத்தி நின்னுட்டு இருக்கால அவதான். நான் என்னடி பண்ணேன்? மேடம் நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? ஃப்ரண்ட் கேட்ல. இது எந்த கேட்? இது கேட் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட். தெரியுதுல கேட்ல நிக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னுட்டு இருக்கடி நீ. நீங்க எப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவீங்கன்னா? நாங்க என்ன டிடெக்டிவ் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி பஸ் ஸ்டாண்ட கண்டுபிடிச்சு வரதுக்கு. ஆமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டிடெக்டிவ் தான். நீ சொல்லுவ. பாரு இவங்க கதை அடிச்சிட்டு இருக்காங்க கௌசல்யா பசிக்குது நம்ம. அதான் பாரு விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். எங்களை விட்டுட்டு நீங்க போயிருவீங்களான்னு பாரு அவ்வளவு தைரியம்டி உங்களுக்கெல்லாம். அதான் பாருடி. சரி என்ன தாரா ஸ்டைல் என்ன ஸ்டைல் பொம்மை மாதிரி கடையில நிக்கிற பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்க. ஏன்டி நீ வேற காலையில இருந்து என்ன பொம்மை மாதிரி தான் எல்லாரும் இப்படி போறவங்க எல்லாம் பார்த்து போறாங்க. இப்படி நின்னுட்டு இருந்தா பொம்மை மாதிரி தான் பாப்பாங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ட்ரெஸ் கலர் எனக்கு அதை வச்சிருப்பா தாரா. ஏன்னா ஓவரா பண்றீங்கடி. யாரடி நாங்களா? நீங்களே ஹாண்டி. நான் கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தா நம்மள கடிச்சு தின்னு போட்டுருவாங்கடி அவங்க. ஆமாடி பார்க்க மாட்டோம் மரியாதையே வந்துருங்க. இருடி போலாம். நாங்க கேப்போம்டி எங்க வயிறு எங்க பசி கேக்குமாடி. கேக்க வைடி. பேசாம நீயே கேட்க வச்சுறேன்டி. ஆமா நீ கேட்க வச்சுரு. வாங்கடி போலாம். ஆமாண்டி வாங்கடி. சரி போலாம் வாங்க. எக்ஸாம்ஸ்ல எப்படி போச்சு? நல்லாதாண்டி போச்சு. ஆமா நல்லாதான் போச்சு. ஈஸியா இருந்துச்சு. ஆமாண்டி ஈஸியா தாண்டி. என்ன ஆதிரா உங்க அம்மா தான் உங்க கிளாஸ்க்கு இதா வந்தாங்க போல. ஆமாண்டி பக்கத்துலயே நின்னுட்டு இருந்தாங்களடி. சங்கீதா வேணும் கேட்டு. ஆமாண்டி அவளை பிடிச்சி ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்கடி. ஒரே ஜாலிதான் ஆதிரா. நீ வேற போடி. ஏதாச்சும் டவுட்னு உங்க அம்மா கிட்ட கேட்டிருப்ப. கேட்டு சொல்லிட்டாலும் எங்க அம்மாக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்பாங்க. அப்ப அங்க உங்க அம்மா வந்து எதுவும் சொல்லி தரலங்க. நீ வேறடி என்கிட்ட எதுவுமே சொல்லி தரலடி. மிரட்டிட்டு தாண்டி இருந்தாங்க. ஒரே ஜாலிதான் ஆதிரா. இதுக்குதான் அம்மாவை ப்ரொஃபஸரா ஆக்க கூடாது. ஆமாண்டி ஒண்ணு நம்ம கிளாஸுக்கு ப்ரொஃபஸரா வரக்கூடாது. ப்ரொஃபஸர் ஆனா கூட பரவாயில்ல வீட்டுல வந்து மட்டும்தான் இது பண்ணுவாங்க. வேற கிளாஸ்க்கு ப்ரொஃபஸரா இருந்தா கூட பரவாயில்ல வீட்டுல மட்டும்தான் இது பண்ணுவாங்க. பட் நம்ம கிளாஸ்க்கே ப்ரொஃபஸரா வந்துட்டாங்க அவ்வளவுதாண்டி. ஆமாண்டி நம்ம கிளாஸ்க்கே ப்ரொஃபஸர் வந்துட்டா அவ்வளவுதாண்டி. எங்ககிட்ட எல்லாம் உங்க அம்மா நல்லா தாண்டி நடந்துக்கு. என்கிட்ட நல்லா நடந்துக்குவாங்க. கொஞ்சம் திமிரு அவ்வளவுதான். வாடி நாளைக்கு போட்டு தரேன். பாரு நம்மள மறக்கடிக்கிறதுக்குன்னே வேற ஏதாவது பேசி நம்மள சாப்பாட்டை மறக்கடிக்கிறாங்க. நமக்கு மறக்குமா? சரி வாங்க போலாம். நந்தவனமே ரோஜா இருக்கும்